ஏதோ தெரியல உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர் கிட்ட போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னாலும் சரி, 2 பேருமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி குடி எல்லாம் சரியாயிடும். ஆமாம், தண்ணி குடித்தா எல்லாமே சரியாயிடும். நான் டாக்டர் ஜெசிகா ஜோ. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக எடுத்துக்கிற வாட்டரில் எப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணினால நம்மளோட உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ், உடலில் இருக்கிற கழிவு எல்லாமே வெளியேறுது. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு இம்யூன் டெவலப் ஆகுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால எந்த ஒரு நோயும் வர விடாது. அண்ட் தேர்ட், நமக்கு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது ரொம்ப டயர்டாக இருந்தால் வாட்டர் குடிச்சாவே ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே. பட் இதுக்கும் நம்மளுடைய நார்மலாக வர நோய்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிக்கிற தண்ணி செரிமான மண்டலத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அப்படின்னாலும் நல்லா கிளியர் ஆகிடும். குடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை பவல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மலச்சிக்கலாக இருக்கட்டும், இல்லை பைல்ஸோ இல்லை அது தொடர்ந்து இருக்கிற ஒரு சில நோய்களாக இருக்கட்டும், எல்லாமே இதில் கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கூட இருக்கும். ஸோ ஏன் இந்த டைஜஷனும் கான்ஸ்டிபேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நோய்க்கான முதல் காரணமே நம்மளுடைய மலச்சிக்கலும் ஜீரணம் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. ஸோ அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க தண்ணி குடித்தா எல்லாம் சரியாயிடும்.